Hi viewers, Namaste. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் சிம்பிள் சென்டென்சஸ். இன்னைக்கு சென்டென்சஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை ரீச் ஆகும். இன்றைக்கி நம்மளோட முதல் சென்டென்ஸ், ஆப்கா நாம் கியா ஹை? ஆப்கா நாம் கியா ஹை? ஒருத்தட்ட உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க நினச்சிங்கன்னா ஆப்கா நாம் கியா ஹை அப்படிங்கிற சென்டென்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு பையனை பார்த்து கேட்குறதா இருந்தாலும் ஆப்கா நாம் கியா ஹை தான். ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தாலும் இதே சென்டென்ஸ் பயன்படும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நாம் அப்படிங்கிற வார்த்தை மாஸ்குலின், அதனால ஆப்கா நாம் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இதே பதில் சொல்லும் போது மேரா நாம் ராமு ஹை, மேரா நாம் ராமு ஹை, என்னுடைய பெயர் ராமு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பதிலாக ஒரு பெண் தன்னுடைய பெயர் ரஞ்சனின்னு சொல்ல நினச்சா மேரா நாம் ரஞ்சனி ஹை, மேரா நாம் ரஞ்சனி ஹை அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் சொல்கிறதா இருந்தாலும் நம்மளோட பேரை சொல்லும் போது மேரா நாம் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். தேர்ட் சென்டென்ஸ், ஆப் கிதர் ரஹத்தே ஹை? ஆப் கிதர் ரஹத்தே ஹை? நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆணையோ இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ பார்த்து கேட்குறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது பயன்படும். அதே ஒரு தனியாக ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கிதர் ரஹத்தி ஹை, ஆப் கிதர் ரஹத்தி ஹை அப்படிங்கிற கொஷின் தான் நமக்கு பயன்படும். இதுக்கு பதில் சொல்லும் போது மே சென்னை மே ரஹத்தா ஹூ, மே சென்னை மே ரஹத்தா ஹூ, இது ஒரு ஆண் சொல்கிற மாதிரி. அதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே சென்னை மே ரஹத்தி ஹூ, மே சென்னை மே ரஹத்தி ஹூ, நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், ஆப்கா காவ் கியா ஹை? ஆப்கா காவ் கியா ஹை? ஸோ காவ் அப்படின்னா கிராமம் அப்படிங்கிறது அர்த்தம். இருந்தாலும் ஒருத்தரோட சொந்த ஊர் பற்றி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஹிந்தியில் காவுங்கிற வார்த்தை தான் பயன்படும். உங்கள் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்க நினச்சா ஆப்கா காவ் கியா ஹை அப்படின்னு கேட்குறோம். பதில் சொல்லும் போது மேரா காவ் மும்பை ஹை, மேரா காவ் மும்பை ஹை, என்னுடைய சொந்த ஊர் மும்பை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா காவ் மும்பை ஹை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், மே தஃப்தர் மே ஹூ, மே தஃப்தர் மே ஹூ. ஸோ நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா மே தஃப்தர் மே ஹூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் முதல்ல வரக்கூடிய மே அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறத குறிக்கும். தஃப்தர் மே, ஸோ இரண்டாவதாக வரக்கூடிய மே அப்படிங்கிறது ஆஃபீஸில், அந்த இல் அப்படிங்கிறதுக்கு மே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ மே தஃப்தர் மே ஹூ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். அவுர் ஏக் பார் போலியே, அவுர் ஏக் பார் போலியே, திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா அவுர் ஏக் பார் போலியே அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நினச்சாலும் இதே சென்டென்ஸ் தான் உங்களுக்கு பயன்படும். எ கடி கித்னா ஹை, எ கடி கித்னா ஹை. ஸோ இந்த வாட்ச் எவ்வளவு அப்படின்னு கேட்க நினச்சிங்கன்னா எ கடி கித்னா ஹை அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல வாட்ச் பற்றி கேட்குறதுனால கடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். எந்த ஒரு பொருளோட விலையை கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த பொருளோட பெயர் அப்படிங்கிறது கூட கித்னா ஹை அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம். ஸோ கித்னா ஹைனா எவ்வளவு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், தும் கியா பட் ரஹே ஹோ? தும் கியா பட் ரஹே ஹோ? நீ என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்து கேட்குறோம். அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்க நினச்சிங்கன்னா தும் கியா பட் ரஹி ஹோ, தும் கியா பட் ரஹி ஹோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மே துமே கைசே விஸ்வாஸ் கரும், மே துமே கைசே விஸ்வாஸ் கரும், நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறோம். ஸோ துமே அப்படின்னா உன்னை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்பிக்கை, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லி சொன்னால் மே துமே கைசே விஸ்வாஸ் கரும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். விஸ்வாஸ் தோடுதியா, விஸ்வாஸ் தோடுதியா, ஸோ நம்பிக்கையை உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு விஸ்வாஸ் தோடுதியா அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ எவ்ரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மார்னிங் அண்ட் ஈவினிங் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் கால் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ், எ கப்படோं को कब खरीदा, எ கப்படோं को कब खरीदा, இந்த துணிகளை எப்போ வாங்கின அப்படின்னு கேட்குறோம். இது யாரை பார்த்து கேட்குறதா இருந்தாலும் இந்த கொஷினை இப்படியே தான் கேட்க போகிறோம்.
ஏன்னா பாஸ்ட்டை பொறுத்த மட்டுக்கும் நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் கேள்வி அமையுமே தவிர யாரை பற்றி கேட்குறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஆண்கிட்ட கேட்டாலும் சரி ஒரு பெண்கிட்ட கேட்டாலும் சரி இந்த துணிகளை எப்போ வாங்கினேன் அப்படின்னு கேட்குறதா இருந்தால் எ கப்படோं को कब खरीदा அப்படிங்கிற வாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். मैं कर सकता हूँ, मैं कर सकता हूँ, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செய்தல் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன் கர், முடியும் அப்படிங்கிறதுக்கு சக்தா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே கர் சக்தி ஹூ, மே கர் சக்தி ஹூ அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்தலாம். பிதாஜி கப் ஆயேங்கே, பிதாஜி கப் ஆயேங்கே, அப்பா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல பிதாஜி ஒருமையாக இருந்தால் கூட மரியாதை நிமித்தமாக தான் ஆயேங்கே அப்படிங்கிற எண்டிங்கை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கு பதில் சொல்லும் போது வே ராத் கோ ஆயேங்கே, வே ராத் கோ ஆயேங்கே. ஸோ தமிழில் சொல்லும் போது இரவில் ராத்திரியில் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் ஹிந்தியை பொறுத்த மட்டுக்கும் ராத் ஷாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது எப்போதுமே அது கூட கோங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். ஸோ இரவில்ங்கிறதுக்கு ராத்மேன்னு சொல்ல மாட்டோம், ராத்கோ அப்படின்னு தான் சொல்லுவோம். வே ராத்கோ ஆயேங்கே, அவர் இரவில் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இசை லேலோ, இசை லேலோ, இசை அப்படின்னா இதை அப்படிங்கிறது அர்த்தம். லே அப்படின்னா எடு, லேலோ அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு லேலோ அப்படிங்கிற சென்டென்ஸை பயன்படுத்தலாம். இசை லேலோ அப்படின்னா இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறது அர்த்தம். சாஃப் கரோ, சாஃப் கரோ, சுத்தம் செய் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா சாஃப் கரோ அப்படிங்கிறத சொல்லலாம். சாஃப் அப்படின்னு சொன்னால் சுத்தம் அப்படிங்கிறது அர்த்தம். கியா தும் ஜாவோகே, கியா தும் ஜாவோகே, ஸோ நீ போவியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோ டைப்பில் கொஷின் பண்ணுறதா இருந்தால் கியா தும் ஜாவோகே அப்படின்னு கேட்குறோம். பதில் சொல்லும் போது மே நஹீ ஜாவுங்கா, மே நஹீ ஜாவுங்கா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்டிருந்தா இந்த இடத்துல மே நஹீ ஜாவுங்கி, மே நஹீ ஜாவுங்கி அப்படிங்கிற பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜாவுங்கா அப்படிங்கிறத ஆணும் ஜாவுங்கி அப்படிங்கிறத பெண்ணும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதை மாதிரி வேற ஒரு கான்செப்டில் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத், ஃபிர் மிலேங்கே.